இங்கிருந்து நபர் ஒரு பாலைவனத்துல இருந்து வாம்கூல் வழியா உள்ள போறாரு. அப்படி அவர் போய் அடுத்த பக்கம் வரும்போது அவருடைய எலும்பு கூடு மட்டும் தான் கீழே வந்து விழுகுது. ஆக்சுவலா ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தவங்க அந்த வாம்கூல் வழியா பாத்தீங்கன்னா பாலைவனத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. அப்படி அவங்க மாட்டிக்கிட்ட அந்த ஒரு பாலைவனத்துல கிட்டத்தட்ட 3 சூரியன் வரைக்கும் இருக்கும். சோ கண்டிப்பா அது ஏத்து கிடையாது. நம்ம வேற எங்கேயும் வந்து மாட்டிக்கிட்டோம்னே நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ல வந்த டாக்டர் ஒருத்தர் மணல் எடுத்து தனக்கு முன்னாடி வந்து வீசுறாரு. அப்ப அவருக்கு முன்னாடி வாம்கூல் இருக்கிறத அவர் பார்க்கவும் செய்யறாரு. அதை பார்த்துட்டு மத்தவங்க கிட்ட இது பூமிக்கும் வேற கிரகத்துக்கும் பயணிக்கக்கூடிய ஒரு வாம்கூல் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸோட டிரைவர் பாத்தீங்கன்னா அந்த வாம்கூல் வழியா போலாம்னு சொல்லி உள்ள நுழைஞ்சாரு. ஆனா அவரோட உடம்பானது பாத்தீங்கன்னா பூமிக்கு வரும்போது வெறும் எலும்பு கூடு மட்டும் தான் வந்து விழுகுது. உடனே இந்த டாக்டர் ஒரு மனுஷனால வெறும் உடம்பால அந்த வாம்கோல் வழியா டிராவல் பண்ணி போக முடியாது. நம்ம இப்ப எல்லாருமே உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஸ்டீல் பஸ் தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதுல இருந்த ஒரு பொண்ணு அப்ப எல்லாருமே இந்த பஸ்ல ஏறி மறுபடியும் டிராவல் பண்ணி போயிடலாம்னு வந்து சொல்றாங்க. அந்த பஸ் ஆனது மணல்ல நல்லா புதஞ்சு வந்து கிடக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஏதாவது கிடைக்கலாம்னு சொல்லி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க போகும்போது ஒரு பெரிய டேமேஜ் ஆன சிப் ஒன்று கிடக்கிறத பாக்குறாங்க. அந்த ஒரு சிப்பை ரிப்பேர் பண்ணி நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லி அதை ரிப்பேர் பண்ணி அங்கிருந்து வெளியில வரப்போ உலகத்துல இருக்கக்கூடிய ஏலியன்ஸ் எல்லாமே பூமிக்கு வரவும் செஞ்சிருது.